நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஷம்மா ஊழியத்தின் மூலமாக தியான நேரத்திற்கு வந்திருக்கிற கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் வேதத்துள்ள அதிசயங்களையும் மகத்துவங்களையும் காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் பிரதித்திரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இங்கு யோவான் ஒரு தெளிவான காரியத்தை ஆணித்தரமாக சொல்வதை பார்க்கிறோம். ஒருவன் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அது பரத்திலிருந்து வந்தால்தான் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் கொஞ்ச நாளைக்கு செய்வாங்க, சிலது தான் செய்வாங்க, எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க. உலகப்பிரமாண ஆசீர்வாதத்தை சிலவர் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அப்படியே பெற்றுக்கொண்டாலும் கொஞ்ச நாளைக்கு தான் அது அவங்களுக்கு நிலைத்து இருக்கிறது. ஆனால் ஒருவன் பரலோகத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டால் அங்கு அவன் அது நிலைவரமாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். சாலமோன் ராஜா குதிரையில் போய்கிட்டு தன் நாட்டை சுற்றி பார்க்க போவான். அங்கே ஒரு விறகை வெட்டி கொண்டு இருக்கிறான். அப்பொழுது அந்த ராஜா குதிரையிலேருந்து கீழே இறங்கி, எப்பா உன் பேர் என்ன அப்படின்னு. என் பேர் சாலமன். சாலமன்னா, என் பேரை வச்சுக்கிட்டு நீ விறகு வெட்டலாமா? இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கி சாயங்காலம் அரண்மனையில் போய் உனக்கு 2 போர் சேவர்கள்ட்ட பொண்ணு வெள்ளி பரிசு பொருட்கள் பணம் நிறையா கொடுக்குறேன். அதை வச்சு நீ சந்தோஷமாக வாழ. நீ விறகு வெட்டக்கூடாது, நீ கஷ்டப்படக்கூடாது, என் பேரை வச்சிருக்கிற நீ கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு ராஜா போயிட்டாரான். சாயந்தர நேரம் அந்த 2 போர் சேவர்களும் பரிசு பொருட்களோடு அட்டைப்பெட்டி நிறைய கொண்டு வந்து இவன்ட்ட இறக்கி வச்சாங்க. சரி, அங்கனக்குள்ளே வைங்க, நான் போகும்போது நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த போர் சேவர்கள் இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து ராஜா மறுபடியும் இந்த குதிரையில் அப்படியே வரும் பொழுது அவன் மறுபடியும் விறகு வெட்டி கொண்டு இருந்தான். ஏன், நான் போன வாரம் தானப்பா வரும்போது உனக்கு பரிசுலாம் கொடுத்தேன், ஏன் மறுபடியும் வெட்டுற விறகு அப்படின்னு. ராஜா, ஒரு தப்பு நடந்து போச்சு. நான் சாயந்தரம் போகும்போது அவசரத்தில் இந்த பரிசு பொருட்களை எல்லாம் நான் எடுத்துகிட்டு போக மறந்து போயிட்டேன், யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. சரி போனது போட்டோம், நான் இன்றைக்கி உனக்கு அரண்மனையிலேருந்து அனுப்புகிறேன், நீ பெற்றுக்கொண்டு சந்தோஷமாயிரு அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், எப்பா இன்றைக்கி இல்லை, நான் எல்லாத்தையும் சுற்றி போட்டு அரண்மனைக்கு போகிறதுக்கே எனக்கு டைம் ஆயிரும், நாளை காலை உனக்கு அனுப்புகிறேன். ராஜா, அது கரெக்ட், எனக்கு நாளைக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு. சரி அப்படின்ட்டு ராஜா போயிடுறார். கொஞ்ச நாள் கழித்து ராஜா மறுபடியும் அந்த குதிரை மேலே ஏறி வரும்போது அவன் மறுபடியும் விறகு வெட்டி கொண்டு இருந்தான். இன்னப்பா உனக்கு 2 வட்டம் பரிசு பொருட்களை கொடுத்துக்கிட்டோம், இன்னும் நீ விறகு வெட்டிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு. ராஜா, 2ஆவது வட்டம் நீங்கள் கொடுக்கும்போதும் ஒரு தப்பு நடந்துச்சு. நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல, நான் அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு காய்ச்சல், அதனால் என் ஃப்ரெண்டை அனுப்புனேன், அவன் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். நாளைக்கு நீர் பரிசு பொறுப்புகளை நீர் கொடுப்பீர் என்பதை நான் மறந்து போயிட்டேன். என் ஃப்ரெண்டை அனுப்புனேன், அவன் எல்லாத்தையும் எடுத்து போய்விட்டான் என்று. அப்பொழுது தான் ராஜா சொன்னார்,
சாலமன் ஒருவனை உயர்த்த நினைத்தாலும் அது முடியாது, தேவன் ஒருவர் தான் ஒருவனை உயர்த்த முடியும்னு சொல்லிட்டு போயிட்டார். எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? பொதுவாக சொல்லுவாங்கள்ல, உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை தடவி கீழே உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுன்னு. எல்லா மண்ணும் ஒட்டாது. ஆனால் ஒருவனுக்கு பரத்துலேருந்து வந்தால் அவனுக்கு எல்லாம் கிடைக்குங்க. சரி, பரத்துலேருந்து என்னெல்லாம் கிடைக்கும், அதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அங்கே பரத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கிறது? யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. அப்போ ஒரு மனிதனுக்கு அதிகாரம் எங்கேன்னு வரணும்னா பரத்திலிருந்து தான் வரணுமா? லூக்கா 10:19 என்ன வாசிக்கிறான்? சகல அதிகாரமும் உனக்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் நம்மளுக்கு சகல அதிகாரமும் கொடுக்குறாரு. சர்ப்பத்தை மிதிக்க, தேலை நசுக்க வல்லமையை தர்றாரு, அதிகாரத்தை தர்றாரு. ஆனால் அது பரத்திலிருந்து வர வேண்டும். இன்றைக்கி போலீஸ்காரங்களுக்கெல்லாம், காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு அதிகாரம் உண்டு, அவங்க என்னென்னாச்சும் செய்யலாம். ஆனால் அவங்களுடைய அதிகாரத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேல் அதிகாரம் ஒன்று உண்டு. அந்த மேல் அதிகாரிகளுக்கு மேலே அமைச்சர்கள் உண்டு. அவங்களால சுயமும் ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரம் என்ன பண்ணாங்க, உன்னை டீப்ரமோஷன் பண்ணுறேன், உனக்கு அதிகாரம் கிடையாது, நீ சும்மா துப்பாக்கியை ஏந்திட்டு வாசலில் நில்லு, அவ்வளோதான், அதிகாரம் எல்லாத்தையும் பறித்துடுறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருவனுக்கு அதிகாரம் கொடுத்தால் அவர் திருப்பி எடுத்துக்கொள்ள மாட்டார். கொடுத்ததான். சகல அதிகாரம் தேவன். இயற்கை மீது அதிகாரம். மலையே நில்லுன்னா நிற்குது, இறையாதே அமைதலாக இருன்னு இருக்குது. ஆண்டவர் இயற்கை மீது, பிசாசின் மீது, வியாதியின் மீது தேவன் நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இந்த அதிகாரம் எங்கன்னு வருது? பரத்தில் இருந்து. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம அது பார்க்குறோம் அல்லவா? 40 வருஷமாக, அதாவது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன் தேவாலயத்தின் வாசலை உட்காந்து பிச்சை கேட்குறான். இவன் பேதுரு யோவான்ட்ட ஏதாவது பிச்சை போடுவான்னு அவன் கூர்ந்து கவனிக்கிறான். அவன் இவனை கூர்ந்து கவனித்து, எப்போ பொண்ணு வெள்ளி என்கிட்ட கிடையாது, என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை நான் தாரேன்னு இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்கிறான். கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பாருங்களா, அந்த வியாதி மீது ஒரு அதிகாரம். அந்த அதிகாரம் எங்கே? பெந்தைக்கோஸ்தை நாளில் பரத்திலிருந்து அக்னிமயமான நாவுகள் இறங்கிச்சு. அந்த பரத்திலிருந்து வந்த அந்த அதிகாரம்தான் அவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், பரத்திலிருந்து ஒருவனுக்கு அதிகாரம் கொடுத்தால், இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், டாக்டர்கிட்ட போனோம், டாக்டர் கை விரிச்சிட்டாரு, மந்திரவாதிகிட்ட போனோம், அவனும் கை விரிச்சிட்டான். அதுக்கு அடுத்தது என்னென்ன மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டது, ஒன்றும் சுகம் இல்லை. ஆனால் யார் இயேசுவிண்டை அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்கள், இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, அந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு விடுதலை ஆகிறது, அவனுக்கு சுகம் உண்டாகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ பார்த்தீங்கன்னா பரத்திலிருந்து அதிகாரம் ஒவ்வொருத்தருக்கும் வருவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் பரத்திலிருந்து வருகின்ற இன்னொரு காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். லூக்கா 22:43. லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இங்கே கெத்செமனே தோட்டத்துக்கு 11 சீஷர்கள் போகிறாங்க. 8 பேரை மட்டும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கன்னு சொல்லி யாக்கோபு, யோவான், பேதுருவை மட்டும் கூட்டு போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி ஒரு கல்லறி தூரம் அங்கே போய் இவர் மட்டும் ஜெபம் பண்ணுறாரு. அவருடைய வேர்வை இரத்தமாக வடிகிறது. அதிக வியாகுலத்தோடு, அதிக பாரத்தோடு ஜெபம் பண்ணுறார். உலக மக்களின் பாவங்கள்லாம் நம்ம மேலே சுமத்தப்பட போகிறது, சிலுவையை சுமக்கணுமே. இதெல்லாம் பார்த்த உடனே அவர் மாம்சத்தில் இருக்கிறதுனால ஒரு தடுமாற்றம் வருகிறது. அப்போ தான் அவர் பிதாவை நோக்கி, பிதாவே
இந்த பாத்திரத்தை நான் சுமக்கணுமா? ஒரு தடுமாற்றம். பிதா பார்க்குறாரு, ஐயோ என் பிள்ளை தடுமாற்றம் வருகிறது, இந்த உலக மக்களின் பாவங்களை ரட்சிப்பதற்காக ரத்தம் சிந்துவதற்காக என் மகனை நான் உலகத்திற்கு அனுப்புனேன், ஆனால் அவனுக்குள்ளே ஒரு தடுமாற்றம் வருகிறது என்று நினைத்துதான் பரத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பு பாருங்க, பேதுரு எழுந்திரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். அந்த மரணத்தை சந்திக்கிறார். பார்த்தீங்களா? பயந்து ஓடலை. யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை. நான் தான் இயேசு. தைரியமாக நிற்கிறார். பார்த்தீங்களா? காரணம், அந்த பலன் எப்படி வந்தது? பரத்தில் இருந்து. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், தவிப்புகள் இருந்தால் என்ன செய்வோம் என்று இருந்தால் பரத்திலிருந்து அந்த பலத்தை கேளுங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, அந்த பரிசுத்தாவியானவர் பரத்திலிருந்து வருகிறது, அந்த பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான் நாம் பலனடைகிறோம். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது. கழுகளை போல சட்டைகளை அடித்து நீ எழும்புவாய். அந்த பலன் பரத்திலிருந்து வருங்க. நல்லா பாருங்க, வந்து ஏசபேல் வந்து நாளைக்கு எலியா தீர்க்கதரிசியை பார்த்த, நாளைக்கு உன் தலை உங்ககிட்ட இருக்கான்னு சொன்னோன்னே அவன் பயந்து அவன் என்ன செய்கிறான்? ஒரு சூறை செடியில் போய் படுத்துக்கிறான். ஆண்டவர் தட்டு எழுப்புறார், எந்திரி. அவன் எந்திரிச்ச நேரம் ஒரு குகைக்குள்ளே போய் இது பண்ணிக்கிறான். அங்கே காகத்தின் மூலமாக தண்ணீரும் இறைச்சியும் கொடுக்கப்படுகிறார். அங்கேயும் தட்டி எழுப்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஓடு. அவன் அதை சாப்பிட்டு பலப்பட்டு அவன் ஓடினான் என்று நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு சோர்வு வருதா? தேவ சமூகத்துக்கு போங்க, உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க. காலேப்புக்கு 85 வயசு ஆனாலும் அந்த 45 வயசு பலன் இருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கவில்லையா? மோசேக்கு 120 வயது ஆனாலும் கண் பார்வை குறையவில்லை, அவனுடைய பலன் குறையவில்லை என்று நாம் பார்க்கவில்லையா? நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் சோர்ந்து போயிருக்கேன், என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும். உமக்காக சாட்சியாய் ஓட கிருபை தாரும். என் சரீரத்தில் இவ்வளோ பலவீனங்கள் இருக்கு, இந்த பலவீனங்களை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. கேளுங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அப்போ பரத்திலிருந்து நம்மளுக்கு அதிகாரம் வருகிறது, பரத்திலிருந்து நம்மளுக்கு பலன் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் யாக்கோபு 1:17. அங்கு பரத்திலிருந்து என்ன வருகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. ஒரு மனுஷனுக்கு வருகின்ற ஈவு, கிருபை, இரக்கம், தயவு, அந்த ஈவு வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. பரத்திலிருந்து தான் ஒருவனுக்கு கிருபையும் தயவும் கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, என்னை யாரும் கண்டுக்கிட மாட்டுறாங்க, யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டுறாங்க, இந்த அவனுக்கெல்லாம் பணம் எவ்வளவு இருக்கல, எனக்கெல்லாம் கொடுக்கலாம்ல அப்படின்னு இவங்க பிரயாசப்படுறாங்க. ஆனால் மனுஷர்கிட்டன்னு ஒரு தயவோ இரக்கமோ எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் தேவனிடத்தில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும் அவர் சம்பூரணமாய் இருக்கிறார். நம்ம ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும்னா உடனே கிருபை கிடைக்குது. ஆண்டவரே எனக்கு தயவை கட்டளையிடும்னா உடனே தயவு கிடைக்கிறது. இதெல்லாம் பரத்திலிருந்து வருகிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் மனுஷனை நாடாதீங்க. யாராவது என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவாங்களா, யாராவது எனக்கு அந்த உதவி செய்ய மாட்டாங்களா, மனுஷனை எதிர்பார்க்காதீங்க, தேவனை ஏறி பாருங்க. பரத்தில் இருந்து. அதான் சங்கீதம் 121 தாவீது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடு. எனக்கு ஒத்தாசை பர்வத்திலிருந்து தான் வரும், பரலோகத்திலிருந்து தான் வரும். அவன் எவ்வளோ உறுதியாக விசுவாசத்தோடு சொல்கிறான். நம்மளும் அதைத்தாங்க செய்யணும். பரத்தில் இருந்து தான் நம்மளுக்கு நன்மைகள் வரணும். நீங்கள் ஆதியாகமம் 6:7 வாசித்து பாருங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்து. அன்னைக்கு 400 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாம் பாவம் செய்கிறாங்க, அக்கிரமம் செய்கிறாங்க, ஜலப்பிரவாகத்தில் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். நோவா குடும்பம் மட்டும் பேழைக்குள் காக்கப்பட்டது. காரணம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
இன்றைக்கி இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாலியல் தொல்லைகள், விபத்துகள், அக்கிரமங்கள், அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் எபிரேயர் 12:1 என்ன வாசிக்கிறோம்? நம்மளை நெருக்கி நிற்கிற பாவங்கள். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பரிசுத்தமாக கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக கர்த்தருடைய சித்தப்படி நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்றால் பரத்திலிருந்து தான் கிருபை, தயவு, இரக்கம் கிடைக்கணும். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. புலம்பல் 3:21 நம்ம வாசிக்கவில்லையா? அப்போ பரத்திலிருந்து தான் வர வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக நாம் என்ன பார்க்கிறோம்? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை மத்தேயு 16:17 பார்த்தீங்கன்னா பரத்திலிருந்து ஒரு காரியம் வருகிறதான். மத்தேயு 16:17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தின. அப்போ ஒரு வெளிப்பாடு வரணும்னா அது பரலோகத்திலிருந்து தான் வரணும். நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. எல்லா ஞானிகளையும், கல்தேயர் எல்லாரையும் கூப்பிட்டு, அப்பா நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும்னு. ராஜா நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள், அதுக்குரிய அர்த்தம். எனக்கு அது சொப்பனமே என்னன்னு தெரில, நீங்கள் தான் சொல்லணும். ஒரு ஆளையும் சொல்ல முடியல. அப்போனா எல்லாருடைய தலையும் வாங்கிருன்ட்டார். அப்போ தான் தானியேல்கிட்ட வராங்க, கொஞ்சம் அவகாசம் கொடு. உடனே அவகாசம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் கூப்பிட்டான். தானியேல் ஒரு ரூமுக்கு போனாங்க, கதவை போட்டாங்க, முழங்கால் போட்டாங்க, கை கோர்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணும்போது அவனுக்கு அங்கே வெளிப்பாடு கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை எங்கே படிக்க வைக்க, எந்த கோர்ஸ் எடுக்க, ஃபாரினுக்கு அனுப்பவா, இந்த சம்பந்தம் பண்ணவா, புது வீடு கெட்டவா, புதிய தொழில் ஆரம்பிக்கவா, மனுஷனுடைய பேச்சை நம்பி இறங்கிறாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேத வசனங்கள் மூலமாக உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். வெளிப்பாடு பரத்தில் இருந்து தான் வர வேண்டும். அப்போ இந்த நாளிலே நீங்களும் நானும் மனுஷர் மூலமாகவோ சுயத்தவோ பண்ணக்கூடாது. சீமோன் என்ற ஒருவன் பிலிப்பு ஒரு பட்டணத்தில் போய் அவன் என்ன செய்கிறான், யார் மேலெல்லாம் கையை வைக்கிறானோ அவையெல்லாம் சுகம் கிடைக்குது, பரிசுத்தாவியானவர் இறங்குறாரு. இதெல்லாம் கண்ணால் பார்த்துட்டு பேதுருட்ட உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள், நான் யார் மேலே கையை வைக்கிறோனோ அவன் மேலே பரிசுத்தாவி இறங்கணும்னு. பேதுரு செம்ம ரைடு விட்டார், ஓடி போயிரு. தேவனுடைய வரத்தை நீ பணத்தால் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, இதோ நீ சில காலம் சூரியனை காணாமல் குருடனாகி இருப்பான்னு. உடனே பேதுரு வேண்டாம் வேண்டாம், நான் தெரியாமல் கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு, இந்த தண்டனை வேண்டாம் அப்படின்னு. அப்போ நம்ம பணம் கொடுத்தோ இல்லது அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பரத்திலிருந்து தான் ஒருவனுக்கு வெளிப்பாடு, பரத்திலிருந்து தான் ஒருவனுக்கு வரம், பரத்திலிருந்து தான் ஒருவனுக்கு சுகம்பலன், ஆரோக்கியம், பரத்திலிருந்து தான் அதிகாரம். அதை நாம் இந்த நாளிலே கேட்டு பெற்றுக்கொள்வோமா? நம்ம ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியம் செய்பவருக்கு உலகப்பிரமாண வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பரத்தில் இருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் யோவான் தெளிவாக எழுதுகிறான், ஹலோ பிரதர், நீங்கள் ஒன்று பெற்றுக்கொள்ளணுன்னா பரத்தில் இருந்து தான் உங்களுக்கு வர வேண்டும். உங்களுக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கலன்றதுக்காக கோவிக்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், என் வீட்டுக்கு பத்திரிக்கை வந்தால் உன் வீட்டுக்கு வரலையா? நீங்கள் 2 பேரும் நகமும் சதையுமாக இருப்பீங்களாப்பா, உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு உன் வீட்டுக்கு வரலையா? சொல்லி சொல்லி நம்மளை டென்ஷன் ஏற்றுவாங்க, கோபம் ஏற்றுவாங்க. நான் தான் கல்யாண வீட்டுக்கு போகணுன்னு தேவனுடைய சித்தம் இருந்தால் எனக்கு பத்திரிக்கை வரும். பத்திரிக்கை வரலையா? அப்போ நான் ஆண்டவர் என்னங்க போக சொல்லலை. அதை நீங்கள் நினைங்க, கோவப்படாதீங்க. நீங்கள் போய் நீங்கள் அவமானப்பட்டு திரும்பி வருவதற்கு என்னை கூப்பிடலையா? ரைட், ஓகே,
நாங்கள் போகிறது தேவனுடைய சித்தம் இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரத்திலிருந்து தான் உங்களுக்கு உத்தரவு வரணும். அங்கே போ, இங்கே போகாத, இதை செய்யன்னு. அதுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரை, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. பரத்திலிருந்து ஒருவன் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எஸ்லாட எங்களுக்கு எல்லாமே A to Z எல்லாமே எங்களுக்கு பரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கிருபைத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரத்திலிருந்து நீர் அனுகூலம், பரத்திலிருந்து கிருபை, ஆசீர்வாதம், தயவு, இரக்கம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், மகிமை எல்லாவற்றாலும் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.